மாட்டியா வந்து டேய் நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ் யாராவது ஒருத்தர் வாங்க நேம்ஸ் மென்ஷன் பண்ணி வர வைக்கிறது நல்லா இல்ல 10th டேய் ஆமாடா சரி நீங்க பேசுறீங்க அடுத்தது நீங்க பேசுறீங்க நான் பேசுறேன் எரர் கண்டிப்பா ஸ்டெப் எனக்கு தெரிஞ்ச வரல எந்த இன்ஜினியரிங் காலேஜை விட நம்ம தான் எல்லாத்தையும் விட பெஸ்ட்டாக என்ஜாய் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். முக்கியமாக செகண்ட் இயரில் காலையில் வரும் அட்டெண்டன்ஸ் போடுவோம், கிளம்பிடுவோம், மறுபடியும் மதியம் வருவோம், அட்டெண்டன்ஸ் போடுவோம், நினைச்ச அளவுக்கு லீவ் போடுவோம், கட்டடிச்சு கிரவுண்டுக்கு போவோம், படத்துக்கு போவோம். இப்பெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பசங்களாம் ஒன்றா சேர்ந்து ரூமில் ஜாலியாக படுத்து தூங்கிட்டு டிவி பார்த்துட்டு நிறைய என்ஜாய் பண்ணலாம் மிஸ் பண்ண போகிறோம். அடுத்து என்ன அப்புறம் இது மாதிரி ஒரு ஃபேரல் யாரும் கொண்டாடி இருக்க மாட்டாங்க. இது அரேஞ்ச் பண்ண சக்திகள் தான். அவனோட டேலண்ட் வந்து இன்னும் நிறைய ஸ்டாஃபுங்களுக்கு எல்லாம் தெரியாமே போச்சு. மேலும் அவனுக்கு பல தொல்லைகளில் கொடுத்துருந்தாலும் அவன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இதை ட்ரை பண்ணியிருக்கான். இது இவன் மட்டுமே ஃபர்ஸ்ட் நின்று நடத்திருக்கணும், நடத்திக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பிரிச்சு போனவனே நம்ம நிறைய இது மாதிரி சென்டர்ஸ் இருக்கு, அங்கே போய் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நம்ம சரௌண்டிங்ஸ்ல எல்லா இடத்துலையுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிரிச்சு கோயிலுக்கு போனோம்னா அன்னதான உண்டியல் பண்ணிக்கிட்டு சாதம் உண்டியல் கஷ்டப்பட தேவையில்ல, அது போட்டால் பல ஏழைகள் சாப்பிடுவாங்க. இது மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கு. உங்களோட உதவியை நீங்க எப்படி வேணாலும் செய்யலாம். அடுத்தது வந்து பேரண்ட்ஸ், அவங்களுக்கு எப்படிதான் நம்ம சந்தோஷப்படுத்த போறோம்னு நினைக்கிறேன். சில ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டேலண்டடா ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் மேலே போயிடலாம், சில பேர் கொஞ்சம் டிலே ஆகலாம். என்னதான் இருந்தாலும் எவ்வளோ நீங்க மேலே போனாலும் தயவு செஞ்சு ஏரியா வந்து ஏரியா மறந்துடாதீங்க. அதாவது மற்ற ஃப்ரெண்ட்ஸை டிஸ்கரேஜ் பண்ணிடாதீங்க. சப்போஸ் ஃபியூச்சர்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கான்டாக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்களை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா வாலண்டியராக போய் பேசுங்க. தயவு செஞ்சு பார்த்து பார்க்காத மாதிரி போயிடாதீங்க. ஏன்னா நான் 8th இருந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் அப்படி பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கேன். அது வந்து பேரண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் தான், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இல்லை எப்போ வந்தாலுமே பேரண்ட்ஸோட வருவாங்க, அவங்க தான் பண்ணி அது மாதிரி இருக்கு. நீங்க வந்து வாலண்டியரா பேசினா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லாருமே ரொம்ப இருக்கணும்னு சொல்ல முடியாது. அடுத்து நான் கடைசியில் ட்ரை பண்ணிருக்கேன். சொல்லுவாங்க ஏன்னா தெய்வத்தான் ஆகாதுன்னு முயற்சிதான் மெய்வத்தை கூடியது. தெய்வத்தை நம்புறீங்களோ இல்லையா, கண்டிப்பா முயற்சி கூட நம்ம கைவிட்டுறாதீங்க. நம்ம பிடிச்சத கடைசி 30th வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் தான் நான் பண்றது. நான் எதையுமே ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ் எடுக்கனால லாஸ்ட்ல மட்டும் கைவிடாத இருக்கேன். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா சக்திவேல் அவன் ரிப்போர்ட் அன்னைக்கு நாங்க கடைசி டே நாளைக்கு எவ்வளோ லெட்டர் போய் சேரணும், எங்கெங்கயோ அலைஞ்சு கடைசியா ரெஸ்யூம்லாம் அனுப்புறோம். அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்தது நான் லாஸ்ட் டே லாஸ்டா போய் ரெஸ்யூம் புக்லெட்லாம் வாங்கி ஆரம்பிச்சேன். அது மாதிரி எது நம்ம நினைச்சோமோ அதை ஃபுல்லா நம்ம இன்வால்வ் பண்ணி அதை ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா அது கிடைச்சிடும். அடுத்து எப்பயுமே அதான் கான்டாக்ட்ல இருக்கேன், மறந்துடாதீங்க, ஃபோன் பண்ணுங்க. அவங்களால முடிஞ்ச உதவிங்க. இது மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு எப்போ ஹெல்ப் பண்ண முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. இதில் வெங்கடேஷ் தான் ஃபர்ஸ்ட் இயர்ல அவன் இருந்தது பார்க்கறதுக்கு என்னால பார்க்கவே முடியல. அவன் பேசுறதை கேட்டா ஒன்று சரி வெங்கடேஷ் என்னால நம்ப முடியல. அவன் மாதிரி எல்லாரும் மைண்ட் மாறுங்க. எல்லாரும் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பேசாதே இருக்கீங்க, அவங்க எப்படி பேசணும் கூட தெரியாது. லாஸ்ட் உங்களோட விஷயம் எல்லாருக்கும் சொல்லுங்க ப்ளீஸ். தேங்க்ஸ். அடுத்தது கேர்ள்ஸ் யாரும் maybe easy, it's your choice. சரி சரண்யா எம்பி இருக்கான்னு சொல்ல மாட்டேன். பிரகாஷ் பேச சொல்றதாம்டா. பிரகாஷ் பிரகாஷ் டேய் Hi friends, good evening everybody. And then I feel this moment as Tamil
அதுக்கப்புறம் சொல்றேன் வாய்ஸ் யாருமே தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ட் ஏசி டிபார்ட்மெண்ட்டை தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நான் எங்கள் கிளாஸ் பாய்ஸை வந்து ரொம்ப இதாக தான் நினைப்பேன். அவங்கெல்லாம் வந்து எனக்கு கிடைச்ச டைமண்ட்ஸ் மாதிரி. பிகாஸ் மற்ற டிபார்ட்மெண்ட் அவங்க ஒவ்வொரு ரொம்ப கிரேட். எங்களுக்கு வந்து ரொம்ப பேக்போனாக இருக்கு. எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அடுத்து எங்கள் ப்ராஜெக்ட் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது கூட சார் இம்பார்ட்டன் எப்பயுமே அவ்வளவுதான். உங்களோட டெத் வரைக்கும் நாட்டில் எவ்வளவு பாவர்ட்டி லைன்ல இருக்காங்க, ஹேண்டிகேப்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து நல்ல ஹெல்ப் பண்ணுறது என்னோட எல்லாரும் பிரிச்சு போக போறீங்களோட எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் லைஃபே முடியும் போது இப்படி நீங்க கான்டாக்ட் வரவே மாட்டீங்க. கூட யாரும் வர மாட்டாங்க. சொல்றதுன்னு சரி பேசுறாடே சதீஷ் மொத்தமாக பேசு, சவுண்டாக பேசு, சவுண்டாக பேசு. டேய் அமைதியாக இருக்கு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இன்னொரு நாளைக்கு நம்ம நினைச்ச மாதிரி மீட் பண்ண முடியாது. சக்தி ரொம்ப தேங்க்ஸ். நான் கூட நீங்க லாஸ்ட் நாள் நீங்க சந்தோஷமா இருக்கு. இப்படியே இல்லை இதோட முடிச்சிடாம கடைசி வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒன்றாவே கான்டாக்ட்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மைக்கு பிடிக்கிறது. ஒவ்வொருத்தரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். நிறைய காரணங்களால நிறைய பேர் வராம போயிட்டாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரையும்
பண்ணுறீங்க? அப்புறம் சதீஷ் சொன்ன மாதிரி நிறைய பேர் இன்னும் பேசாம இருக்கீங்க, திரும்பி போயிருக்கீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் பேசுங்க. அதான் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப ஹம்பிளா கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு பேசுங்க. ஏன்னா this is the last moment. திரும்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கிடைக்கவே கிடைக்காது. தயவு செஞ்சு எல்லாருமே எல்லாம் மனசார அழுங்க பரவாயில்ல, என்னன்னாலும் பேசுங்க. என்னதான் நடக்குது கடைசி நிமிஷத்துல தயவு செஞ்சு எல்லாரும் டச்ல இருங்க. நல்ல நல்ல கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆகுங்க. அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கோங்க. கடிப்பு குழந்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் ஐ விஷ் யூ வெரி குட் சக்சஸ் இன் யுவர் லைஃப். நெக்ஸ்ட் ரோலர் MP Big Boss Doi இந்த ஸ்பீக்கோ பட்டையாட்டி மறந்துடாதீங்க. எனக்கு அடையாளம் சொல்றது இந்த ஸ்பீக்கு தான். ஸோ எப்பயும் மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். சொன்ன மாதிரி தான் யாரும் காலேஜ் லைஃப் மறந்துடாதீங்க. எப்படி மறக்கணும்னா டெஸ்ட்டில் தான் இருப்பாங்க. கேர்ள்ஸ் டெஸ்ட்டில் இருக்கணும்னா தயவுசெய்து ஒரு டச் ஸ்க்ரீன் மொபைல் வாங்கி கொடுங்க, நம்பர் கொடுங்க. டச் ஸ்க்ரீன் வேலை இருக்கிறோம். எனக்கு சொல்றதில்ல, என்னால யாரும் பாதிக்கப்பட்டிருந்தா என்னை வச்சு யாராச்சும் ஓட்டிருந்தாலும் தயவு செய்து மன்னிச்சிருங்க. எனக்கு சம்மந்தம் இல்லையோ இப்படியே சொல்றேன். யோகி ரைட் எக்ஸல் இருக்கான், சரி யாராச்சும் ஒரு பொண்ணு தயவு செய்து அவங்க பேசுங்க. பேசுங்க தயவுசெய்து அடிப்படையிலே போட்டோ தனியா போக வேண்டிய அழுவான். தெரிஞ்சவங்க கூட பேசுறீங்களான்னு நான் கேட்பேன். அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. கடைசி இருக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர். ஐஸ் கூட சந்தோஷமாரு. சின்ன இப்ப இருக்க மாதிரி எப்பயும் அன்அண்டர்ஸ்டி எம்டெக் போனாலும் மாத்திராதீங்களா? அதுக்கு நீ வந்து கவனமா பார்த்துக்கோ. சதீஷ் எத்தனை பேர் பிராக்கெட் போனாலும் சரி ஒன்று படிக்கல. இருந்தாலும் சக்தி மாதிரி சில விஷயம் நீ கிட்டி எல்லாம் வாங்குறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சோருக்கு மட்டும் மறந்தாத ஏதாவது கூப்பிட்டு எங்க சோசியல் சோறு தேங்க்ஸ். யாரும் மறந்தாதீங்க. வெக்கியா வந்துட்டாரு. பாத்ரூம் போனா கூட அந்த சும்மா கழுக்க மாட்டேன். அதே சாதியில வந்தவங்க நம்ம அறிவிக்கிறோம். எல்லாரையும் மிஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கீழே வந்து தேங்க்ஸ். ரிக்கார்ட் சொன்னா அவன் அழுவான் தனியா. தேங்க்ஸ். தேங்க்ஸ்.